அதலை வருக. பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால் உன் மனைவி எங்கப்பா இருக்கா? கால் ஒத்த கல்லு மூக்குத்தி ஜோதிக்குதடி, முத்தமிடும் போதில் வந்து ஒயாம உன் கொண்டாடி கைய உதறதாள அப்படிங்க. இப்போ உங்ககிட்ட முனைச்சுக்கிட்டான் அவங்க ஆத்தா, அதுக்கு நல்ல வழியை காட்டலாம் அப்படின்னு சொன்னா உள்ள பாதையில் அவ போறான். அதனால அந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும், உன் பிள்ளைகளுக்கும் நல்ல வழி காட்டணும். அவன் மனதை திருப்பி வாங்கணும்னு ஒப்படைச்சா போதும்ல. ஆமாம், அருவாளை தீட்டி வச்சிருக்கே எதுக்குடே? வீட்டுக்குள்ள அருவாளெலாம் கிடக்குமா? வீட்டில் காடு வேலைக்கு பயன்படுத்துவியா? அப்படியா? கூலி வேலை பக்கத்துக்கு நல்ல நல்ல கூர்மையாக இருக்கு அருவாளெலாம். சரி, கால் நின்றுவான். ஆயுதங்களை எப்பொழுதும் வீட்டில் போட்டு வைக்கக்கூடாதுடா. கோபம் வந்தோடனே நமக்கு அது மேலே தான் கண்ணு வரும். உண்மையா இல்லையா? என்னப்பா, அதெல்லாம் நம்ம மாற்றி வச்சுருவோம். கவலைப்படா. வீட்டு பக்கத்தில் ஒரு தனியாக ஒரு செட்டு தெரியுது, அது என்னது? வீடு போட்டிருக்கான். அது இன்னும் முடிவடையிலையோ? சும்மா இருக்கிறதுக்கு தக்கன போட்டுக்கிட்டீங்க. சார், நான் நல்ல வைங்க. உழைப்புக்கு வழிவகுத்து தரேன், உன் பிள்ளைகளை காப்பாற்றி தரேன், உன் பொண்டாட்டி மனநிலைகளை மாற்றியாச்சு, வந்து சேரவா, ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாடுவீங்க. இந்த மகனே, செல்வாக்கா இரு, வெற்றி அடைவார். ஒரு கர்மசாமி, அதே அதலை நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாடொரு மேனி பொழுதொரு வண்ணம். உங்களுக்கு எந்த ஊரு? மாதிரி மாவட்டம். அப்படியா? இதே ஒருவரடி. ஏற்றமும் இறக்கமுமா இருக்கு, ஏற்றமும் இறக்கமுமா இருக்கு, சட்டை ஏற்றமும் இறக்கமுமா இருக்கு. இன்னொருத்தனை காலம் சொல்லலாம். பெத்தெடுக்கலாமா தத்தெடுக்கலாமாடா குழந்தைய? சரி சரி, உன் சாமியெல்லாம் இப்போ வர வச்சுட்டேன், அந்த தடைகள்ல இருந்து நீக்கியாச்சு. அடுத்து ஒரு பாக்கியத்தை தந்து உன்னை வெற்றியா வாழ வச்சா போதும்ல. இந்தா, உள்ளுக்கு ஒரு பணம் வச்சிருக்கேன், அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கடா. அரசாங்க வேலை ரெடி ஆயிடுது, கொடுத்துருதேன், ஜெயிச்சு தரேன். இந்தா போய்க்கா, வேலை கிடைக்கும், பணமும் கிடைக்கும், நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு திருச்சி. என்னச்சி? திருச்சி. உள்ளம் பெருங்கோவின் ஊனுடம்பாளையம் வள்ளல் விரானுக்கு வாய்க்கோபுர வாசல், தெள்ள தெளிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காணாமணி விளக்கு. சிவபெருமானை வச்சு கும்பிடுறது யாருப்பா வீட்டுல? நீ எல்லா சாமியும் வச்சிருக்கடா. நீ சிவனை வச்சிருக்கியா? எப்படி சிவலிங்கமா? வா கும்பிடலாம், வா. வரலாம். என்ன வேணும்ப்பா? பக்கத்துல வாங்க, கண்ணெல்லாம் நல்லா மூடிக்காங்க, கொஞ்சம் தள்ளிங்க. இந்த அம்மாவை கொஞ்சம் பார்ப்போம். யார் இது? வீட்டுக்காரம்மா. கண்ணை முடித்தா பராசக்தி. சரி, கால் வந்துட்டோம். நீ இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள நுழையும் பொழுது மண் ரோடு தான் வருது. மண் ரோடில் அப்படி ரவுண்டாக போனோம்னா அப்படி தண்ணி கிடக்கும். ஆனால் வத்தி போன கம்மாக்கரை மாதிரி உன் ஏரியா. என்னப்பா, அதில் உள்ளுக்கு போனேன், அங்கே தள்ளி பார்த்தா பழைய காலத்தில் கட்டி வச்சு உடஞ்சி போன மடை இருக்கு. உடஞ்சி போன மடை,
அதுல கீழே இறங்கி பார்த்தா விவசாய நிலங்கள், பூமிகள் இவைகளெல்லாம் இருக்கு. அந்த எல்லைகள்ல இருந்து நான் போய் பார்த்தேன். கொஞ்சம் தீய தேவதைகள், தீய சக்திகள்லாம் அந்த பக்கத்துல ஒதுக்கி விடப்படக்கூடிய இடம். சரிதானா? ஆனா இப்போ 2 1/4 ஆண்டுகள் உன்னுடைய வீட்டுக்கு ஏய்! நில்லுங்க! யாரு நீ? இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா. நான் வாரேன் ஒருத்தன் யாருன்னு பாப்போம். இப்படி நான் செத்த முழுதும்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அங்க இருந்து முத்துக்கருப்பசாமின்னு ஒரு சாமி வராரு. அவர் யாருப்பா? கருப்பசாமி. அந்த சத்தம் அங்க கேக்கும். அதனால தான் நீங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டீங்க. உங்க ஆடு மாடுகள்லாம் போயிடுது. மனுஷனை காப்பாத்துறேன். அங்க இருந்து ஒரு உயிர் போண்டிருக்குன்னு சொல்லி, இதுவரை 3 உசுரு போயிடுது. உண்மையா? அதனால இது எதனால நடந்துச்சு அப்படின்னு நீ கேட்கிற. செய்வனையால நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யார் வச்சா அப்படின்னு நீ கேட்ப. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவேன். சரிதானா? ஆனா அடுத்து சாகாம காப்பாத்துனா போதும்ல. ஆடு மாடுகளை காப்பாத்தி தரேன். மனுஷனையும் அரும்புதுறாம காப்பாத்துறேன். கால் விட்டு வா. வெட்டியாக்குவேன். என்ன வியாபாரம்? காலைல போயிட்டு வாங்க. காலைல போயிட்டு வாங்க. முக்கனியும் சக்கரையும் வாப்பா பக்கத்துல வா. அம்மா என்ன விஷயம்? அப்படியா? இந்தா வீட்டு எல்லையில மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. இந்த கடை வியாபாரம் பெருகும். வெற்றியாகி தரேன். ஜெயிச்சுக்கலாம் மகனே. கடன் இல்லாம காப்பாற்றுவோம். நல்லா இருக்கு. என்னப்பா யாரும் இல்லை. ஏய் என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணை மூடு, நான் பார்க்குறேன். கொஞ்சம் நிமிந்து உட்காரு. என்ன கோளாறால வருதுங்கிறத போய் பாத்தியா? ஒரே ஒரு உண்மையை சொல்லுதேன், பொறுத்துக்கோ. முன்னோர்கள் இது இறந்து போன ஒரு ஆத்மாவினுடைய பாதிப்பால உன்னுடைய உடல்நிலையும் உணர்வறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, நடுமுதுகுல புல்லரிக்கிறது மாதிரியும் வலிக்கிறது மாதிரி ஒரு எண்ணம் தோணும். படுத்தா எந்திக்க முடியாத குறை இருக்கும். உடம்பெல்லாம் நம்ம வெயிட்டா இருந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு கெட்டி வச்சிருக்க மாதிரியே ஒரு உணர்வு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இதை மாத்தி தந்தா போதும்ல. கால் வந்துட்டோம். கருப்பசாமிக்கு வெரி குட், வெரி குட். நரிவான், நரிவான். வாங்க. இந்தாப்பா 3 முறை என்னைய பாரு, ஜெயிச்சிருந்தேன் போ. கருப்பசாமி அப்படியா? விருதுநகர். விருதுநகர், விதுரு நகர் இல்ல, விருதுநகர். விருதுநகர், விருதுநகர். அப்படியா? விருதுநகர், விருதுநகர் வந்துட்டீங்களா? இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னப்பா வருத்தம்? காலன்னு சொல்லலாம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம். உன்னுடைய கட்டுமனை எல்லைக்கு நான் போகும் பொழுது ஒரு அருமையான பெருமாள் கோயில் தெரியுது. எங்க இருக்கு? நாராயணா என்னும் திருநாமம் உள்ள ஒரு கோயில் தெரியுது உங்க ஊர் எல்லைக்குள்ள போகும்போது. ஆமா, 1.5 கிலோமீட்டர் பக்கத்துல வந்துடும். சரிதானா? கால்
உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். முன்னோர்களாகிய ஆத்மாவை வணங்கக்கூடிய பழக்கம் உங்க குடும்பத்துல இருக்கு. சரிதானா? ஆனா அந்த தெய்வம் நமக்கு துணையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு 9 மாதமாக உங்க உள்ளத்துக்குள்ள ரொம்ப அலையடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனநிலைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், பணங்கள் நஷ்டமும், பிள்ளைகள் தன் பேச்சுக்கு கட்டுப்படாத குடும்ப ஒற்றுமை குறைவும் நடக்கும். இதுக்கு வேற யாராவது மந்திரம் செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. உண்மையா? இந்த நிலைகள்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் பொருளாதார கடனும், ஒரு பிள்ளைகளுக்கு தகுந்த செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு வேண்டிய சில முடிவுகள் எடுக்கும் பொழுது கைவசம் இருக்கக்கூடிய இடத்தையாவது எதையாவது மாற்றி விட்டா தான் சரி வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அனுசரித்து என்னை பார்க்க வந்திருக்கலாம். கால் வந்துருவாங்க. கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, நாம் அது வெற்றியை நாளை, அந்த படத்தை நினைது வேற என்னப்பா வேணும்? உங்க பேச்சை கேட்டு வந்துடும். அதான் ஒருத்தருக்கு பிடிக்காம பிரிவு இருக்குன்னு சொன்னேன். திருப்பி கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த இடம் சொந்தமான விஷயத்தையும் பார்க்குறேன். கர்பசாமிக்கு இந்தாப்பா ஜெயிக்கிறேன். ஒரு பாட்டு பாடினேன்னு அதை நீ கேட்கலையா? கேளம்மா சின்ன பொண்ணு கேளு. அந்த பொண்ணு விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக்கி உங்களுக்கு பாதகம் இல்லாமல் நடத்தி தாரேன். முடிச்சிருவோம் தான். நல்லா இருப்பாங்களே, வெற்றி ஆகி தரேன். இந்த சரி, இன்னும் 1 மாதம் டைம் இருக்கு, அதில் முடிக்கிறேன். இதை போயிட்டு வாங்க, விட்டுறக்கூடாது. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு விருதுநகரா சிவகாசியா? விருதுநகர் எல்லை. எல்லார்ட்டையும் பணத்தை விதைச்சிட்டேன், முளைக்குமா? பணத்தை இழந்து வேதனைப்பட்டவன் யாரு? ஆதியே அந்த விரல் பெரும் ஜோதி. காலம் சொல்லலாம். புறப்பட்டாச்சுடா. ஏன் ஓகே. என்னப்பா பணம் எங்கப்பா கொடுத்துருக்க? எலெக்ஷனில் விட்டுட்டியா? எதுவும் தேர்தலில் நிற்கிறியா? பதவி கிடைச்சுதா? பதவியும் கிடைக்கல, இன்னொருத்தன் உதவியும் கிடைக்கல. கால் வந்துட்டுவா, தோத்த அப்படியா? ஏதாண்டா எங்க திறமை? என்னப்பா அதான் நம்ம திறமை. இழந்த பணத்தை மீட்டுவதற்கு அடுத்த பதவிக்கு வந்தா தான் மீட்ட முடியும். அதுக்கு முன்னால நிலம் வீடு சம்பந்தமான விஷயத்தையும் கொஞ்சம் தொழில் சம்பந்தமான விஷயத்தையும் உயர்வாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கண்ண மூடு. இந்தா வீட்டில் ஒரு மங்கள காரியமும் தோன்றும், உன் கடனும் தீரும். வெற்றியாக்கி தரேன். இந்தாப்பா ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. 3 முறை என்னை தொடர்ந்து பார்க்கவா, பக்கத்தில் வா. நல்லா இருப்பாங்க, உள்ளத்துல தோணிடும் வந்துரு. கர்பசாமிக்கு நடத்துகிற தொழிலில் தடைகளும் வருமான குறைவு இருக்குன்னு வேதனைப்பட்டது யாருப்பா? வரலாம். என்ன தொழில்? கால் சொல்லலாம். என்னண்ணே நல்ல காலில் விடல நீங்க. மனித நிறைய உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ளந்திறந்து நீ கேட்கிற கேள்விக்கு விடைய கொடுன்னு உத்தரவாயிடுது. என்ன வேணும் உனக்கு? யாருக்கெல்லாம்? காலை வந்துட்டு வரலாம். வார புதன்கிழமை என்னைய தனியாக வந்து பாருப்பா. சாயங்காலம் 6 மணிக்கு என்னைய வந்து பாரு. ஆமாம், எல்லாம் நேரம் பேசலாம். ஏன்னா சாமி சொல்லிட்டு. கர்பசாமிக்கு கன்னியாகுமரி எல்லை, கன்னியாகுமரி எல்லை
காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே. நிறைய பணத்தை இழந்து வேதனைப்பட்டது யாருப்பா? என்னப்பா பணத்தை இழந்த? நீங்க வீடு ஆறுதலை வழங்கும் ஆறு. உங்க பேர் என்னையா? நல்லா உட்காருங்க. உட்கார முடியுமா? ஏன் என்னாச்சு? கால் வலி இருக்கோ? நம்மளும் சேர் போட்டு உட்காந்து சொல்லவும் முடியாது, தப்பா நினைக்கக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. இன்னும் ஒரு தரம் கால் வலிப்பாங்க. இதுவரை 6 வகையான தொழில்களை பார்த்து கோடியை தொட்ட பணங்களை இழந்து மன உபாதை அடைந்து வேதனை அடைஞ்சு இன்று கொஞ்சம் கடன்களும் வெளியிலே விதைக்கப்பட்ட பணம் வராத வேதனையும் இருக்கு. உண்மையா இல்லையா? வெளிநாடு சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சு சில முயற்சிகளை செய்து அதுக்கு தனியே சில துணை கிடைக்காம துன்பப்பட்டதும் ஏமாந்ததும் உண்டு. அதே போல இப்போ என்ன விஷயம்? உன்னுடைய வீட்டில் பெண்ணினுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைவும் மனக்குழப்பமும் கொஞ்சம் இருக்கு. இவைகளையும் சரி பண்ணணும். அடுத்து நடத்தக்கூடிய தொழிலில் தடையில்லாமல் மனவேதனைப்படாம காப்பாற்றணும். ஆனா ஒன்னே ஒண்ணு, பார்க்கிற தொழில்ல சட்டப்படி ஒரு இடைஞ்சல் வரக்கூடிய விதி இருக்குன்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு. அதுல எந்த தடங்களும் இல்லாம காப்பாத்தி வழிவகுத்து இருந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். ஆமா, ஒரு வார்த்தை கேட்கிறேன், நின்று காப்பா. மாதா கோவில் அல்லது மரியன்னை கோயில், ஏதேனும் ஒரு கோயில் கட்டுவதற்கு உதவுவதாக யாருக்கும் வாக்கு கொடுத்தியா? செய்தாச்சு. ஏன்னா அதுல ஒரு தெய்வம் வந்து நிக்குது, ஒரு கன்னி மரியாள் வந்து நிக்கிறான். அதான் கேட்டேன். கொஞ்சம் கண்ணை மூடு பார்ப்போம். இந்தாப்பா, அந்த புண்ணியம் உன்னை காப்பாற்றும். தொழிலை உருவாக்கி தர, எல்லாம் வெற்றியாக்கி தர. நல்லா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாக்கி எதுவும் கேட்கணும்னா அடுத்து பர்சனலாக பேசிக்கலாம். கர்பதாமி அதே கன்னியாகுமரி எல்லை. கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் முடிக்கணுமா? பையனுக்கு கல்யாணம். பையன் எங்க இருக்காரு? கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளையே இங்க வந்திருக்காரு. கால் ஒன்று சொல்லலாம். உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முன்ஜென்ம பாவ விரோதத்தினால் 2 விதமான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி 2 பிள்ளைகளுடைய மனதும் உபாதை அடைந்திருக்கு. இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி மனக்கோலத்தை உருவாக்கி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். அம்மா பராசக்தி வா. அப்படியா? தாயின் கையில் கொடுன்னு வந்தாச்சு. வா பக்கத்துல, பக்கத்துல வாமா. வெற்றிகரமாக கல்யாணத்தை நடத்தி தாரேன். பெண்ணை கொண்டு வந்து சேர்க்கிறேன். பாவத்தை விளக்குறேன். வரலாம். இந்தாப்பா, வாடா, மகிழ்ச்சியாக இருப்பாய். வேலையில் ஒரு சின்ன தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, அதை ரெடி பண்ணிடுவோம். போயிட்டோம், ஜெயிச்சுருவோம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சரி, கரெக்ட், ஓகே. பல்வேறு மனைகள் வீடுகள் சம்பந்தமாக கடன்பட்டு வந்தது யாரு? என்ன வீடுகள்ப்பா? கால் வந்துட்டு வரலாம்.
இன்னும் ஒரு முறை உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லைக்கு போற வழியில பழைய காலத்துல உள்ள மாடசாமி, சுளமாடசாமியுடைய இருப்பிடம் ஒண்ணு இருக்கு. ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியாதா? என்னப்பா? இது யாரு? நான் அவளுக்கு தெரியும், ஏன் உனக்கு தெரியல? ஒரு அம்மா அதே மாதிரி அந்த எல்லையில ஒரு மாரியம்மன் ஒரு தெய்வமும் இருக்கு. சரிதானா? அதையெல்லாம் தாண்டி போனோன்ன சிலுவை பெரும் சிலுவை அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. கால் வந்துட்டாங்க. ஒரு லீகல் அட்வைசரை போய் நான் கன்சல்டிங் பண்ணேன். யார? லீகல் பினான்சியல் லீகல் அட்வைசரை போய் கன்சல்டிங் பண்ணேன். ஜப்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. அதுல இருந்து மீட்டதுக்கு வேற என்ன செய்யலாம் அப்படிங்கிறத போய் பார்த்தேன். ஒரு கோர்ட் தெரிஞ்சது எனக்கு பார்க்க. என்ன கோர்ட்? டிஆர்டி கோர்ட்னு ஒன்று கோர்ட் இருக்கா? டிஆர்டி கோர்ட். அந்த கோர்ட்டுக்கு உங்களை யாராவது போக சொன்னாங்களா? சொன்னாங்களாடா? கால் வந்துட்டோம். உன்னுடைய வீட்டை மீட்டி தந்துடுறேன். ஒரு இடத்துல நீ பணம் கேட்டிருக்கிற. அந்த பணத்தை வாங்கி ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட்டை கட்டி அந்த ஏலத்தை நிப்பாட்டி ஜப்தி பண்றதை நிப்பாட்டி உன் மனையை காப்பாற்றி தரேன். இப்படி வெற்றி உண்டு. ஜெயிக்கிறேன். இருந்து என்னை 7 மணிக்கு பார்த்துட்டு போ. வா மகளே, ஒடியா பக்கத்துல பாடி. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா? முத்துக்குளிக்க வாரிகளா? தூத்துக்குடி எல்லை, தூத்துக்குடி எல்லை. யார் இருக்கா? தூத்துக்குடி வாரீங்களா? பச்சா கிச்சக்காப்பா தூத்துக்குடியா? இருங்க கூப்பிடுறேன். நீங்க தூத்துக்குடி எந்த இடம் என்னாச்சு? எந்த ஊரு? நீங்க வரலாம். அண்ணாச்சி விளாத்திக்குளமா? அது கொஞ்சம் வேற எல்லையில இருக்கு. கால் வந்துட்டுவாங்க. மகன் எங்க இருக்காரு? உட்காருங்க. என்ன செய்யணும் அவருக்கு? கண்ணை மூடுங்க. இன்னும் ஒரு தூரம் கால் அனுப்புவாங்க. இன்னும் ஒரு தூரம் கால் அனுப்புவாங்க. வருத்தப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை தொடருமா அல்லது நின்று விடுமா என்ற ஒரு கேள்விதான் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ சேர்த்து வைக்கணுமா வேண்டாமாப்பா? அப்படி சொல்லு. ஆம்பளை காலில் விழுந்துக்கா. மண்டை கண்ணை முடிக்காம இல்ல கூப்பிடுப்பா சாமிய. வர வச்சு தாரேன். வார புதன்கிழமை என்னை வந்து பார்க்கணும். எல்லாம் மாற்றி தரேன். புதன்கிழமைக்கு வரணும். என்ன குழப்பம்? கால் வந்துட்டுவாங்க.
மனோலயம். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரணும். கல்லூரிக்கு சாப்பிட சொன்னீங்க. கல்லூரிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடம் இப்போதைக்குள்ள வேலைக்கு போகாதுப்பா. அந்த இடத்த விற்கக்கூடிய நாட்களுக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஆமா. ஆனா கடனுக்கு வேண்டிய உபகாரத்தை பண்ணித்தாரேன். அதே போல உடல்ல நீர்க்கடுப்பு சம்பந்தமான குறைபாடு இருக்கு. அறுவை சிகிச்சை பண்ண முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதை கரைச்சி உன்னை ஜெயிக்க வச்சா போதுங்களா? இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றி உண்டு. கிடைக்க வைக்கிறேன், தெரியப்படுத்துறேன். திருப்பூர் திருப்பூர் சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், தேதுவை மேடுருத்தி வீதி குவிப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுதனில் பயிர் செய்வோம். ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட் துறையை நாடி இருக்கிறோம். அது எங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். ஒருத்தன் கேட்கிறானா, நீங்க தானே கால் பண்றான். யாரு உட்காருமா, என்ன வேலை? சரி, கிடைக்கும், அதுல என்ன சந்தேகம்? அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஏன் கவலைப்படுறேன்? கண்ணை மூடு. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கியான்னு பார்க்கணும்ல. பார்க்கணுமா வேண்டாமா? டியூட்டிக்கு மட்டும் காலதாமதம் இருக்கே தவிர உன்னுடைய ஜாப்பில் நீ எந்த ஒரு தவறும் பண்ணலை. உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயமே எழுதப்பட்டிருக்கு. மீண்டும் இந்த வேலையை உனக்கு நான் போட்டு தந்துடுறேன். வெற்றி உண்டு, ஜெயிச்சுக்கிடுவேன். கால் வந்துட்டு வா. உனக்கு என்ன வேணும் மருமகளே? என்ன விஷயம்? உன் முன்னாடி பிள்ளைலாம் எங்கடா? ஆகலை. எப்போ முடிக்கலாம்? ஏன் நான் சொல்லலைன்னா? அப்படியா? உள்ளத்துக்குள்ள எதையோ ஒன்று மறைச்சு வச்சிருக்கிய கள்ளப்பேலே. இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. யாரு தான் மறைச்சு வைக்கல? என்னடா தம்பி, நான் அப்படி என்னத்தான் மறைச்சிட்டேன்? என்னப்பா? நீ இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. உட்கார. நீ முனீஸ்வர சாமி வராரு, எங்க இருக்காரு? இப்ப திருக்கோவிலை உருவாக்குவதற்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா? பண விஷயங்கள்லாம் எங்க இருக்கு? அதனால மனக்கோயில் கட்டிக்கிட்டு இருக்க, மண் கோயில் இன்னும் கெட்டல. அது நடக்குமா நடக்காதாங்கிற உள்ள குழப்பம் உள்ளத்துல இருக்கு. ஏன் இவ்வளவு பெரிய பேராசை உனக்கு? மூணு பேரும் உங்க குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, புரியுதா? அவங்க மனநிலைகள்லாம் சரியில்லை. அந்த கோயிலை வளமாக்கி ஒற்றுமைப்படுத்தி தந்தா போதுமா? காலம் எனக்கு கொஞ்சம் காட்டுப்பா. வரலாம். 3 தலைமுறைகளாகவே வணங்கப்பட்டு வருகின்ற ஒரு திருக்கோயில். ஆனா 3வது தலைமுறை வந்த உடனே கோயிலினுடைய வளர்ச்சியும் அதனுடைய தெய்வீக விருத்தி தன்மையும் மாற்றப்பட்டது. இப்போதைக்கு குடும்பங்களில் இருக்கக்கூடிய மன ஒற்றுமைகளும் குறையப்பட்டது. இவைகளெல்லாம் சீராக்கி
தெளிவு பண்ணி அந்த கோயிலை மீண்டும் புத்துயிர் படுத்தி தரணும். அவ்வளவுதானே? நீதிமன்றத்திலிருந்து கிடைக்கணுமா? பக்கத்துல வா. வார புதன்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பார். ஜெயிச்சு தரேன். எல்லாம் வெற்றியாகி தரேன். கல்வியை பெருக்குவோம், புண்ணியம் அடைவோம். அதே திருப்பூர் எல்லை. அப்படியா? என்ன கடை வச்சிருக்கீங்க? கடை யார் வச்சிருக்கா? என்னடா கடை வச்சிருக்க? கால் ஒன்று வாடா. பச்சை வேட்டி கட்டினவன் முருக பக்தன். முருகனுக்கு 2 பொண்டாட்டி. தம்பி உனக்கு இதுவரை ஒண்ணுதான். கால் வந்துட்டு வா. முன்னால ஒண்ணு. காடு மலை ஏறி கடுக குளத்தி வந்து வியாபாரம் கொஞ்சம் இருட்டடைஞ்சு கிடக்கிறது மாதிரியே மனம் போய்கிட்டு இருக்கு. அதை விருத்தியாக்கிறதுக்கு பேர் ஒளியை நான் கொடுத்துட்டேன். நீ கவலைப்பட வேண்டாம். 2 இடங்கள் சம்பந்தமாக உன் மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு உருண்டுகிட்டு அலையுத. அதை கொஞ்சம் ஜெயிச்சு தந்துட்டா சில லட்சங்களை கையில வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வழியை சாமி தரணும்னு கேட்க வர. கால் வந்துட்டு வா. இவனா அங்க போனானா? பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? கொஞ்சம் நெடுஞ்சாலையெல்லாம் தாண்டி போனா தான் இருக்கு. அப்படித்தானே? போயிருக்கியாங்க? வாரம் போறியா? வந்துகிட்டு இருக்காரு, அதான் கேட்டேன். இன்னும் லாட்டரி சீட்டு எது ஒன்று தான் சந்தோஷமா இருக்கும்ல? கண்ண முடிக்கா. இந்த பணமா வந்து சேரும். வெற்றி கொண்டு காப்பாற்றாரு. நல்லாரு மகனை ஜெயிச்சுட்டார். கருப்பசாமி, திருப்பூர் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட மருமகள் மகன். உங்க வீட்டுக்கு ஒரு 3 பெண்கள் வாங்க. வாமா குண்டமா வா. குமாச்சேன்